திவ்யா. இவனுக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்தியா? இல்ல. கண்ணா மானே. இந்த லெட்டர் நீ எழுதினியா? இல்ல. இது கண்ணா. இந்த பரதேசி உனக்கு பிடிக்கும்? இந்த ஈன பையன் மந்திரவாதி குடும்பத்தை உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. ஐயோ ஐயோ ஐயோ. இருங்க. போ போ. இத சொன்னதை கேட்டீங்கல்ல? இனிமேல் இதை சாக்கு வச்சுக்கிட்டு எவனாவது இங்க வந்தீங்க எல்லாரும் இவன மாதிரி தான் போகணும். ஓடி போயிடுங்க. வாங்கடா. மவனே, அந்த பொண்ணு உனக்கு தாண்டா. எந்த கொம்பத்தை எடுத்தாலும் சரிடா, அந்த பொண்ணு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. பாடா. கேட்க வேண்டியது கேட்காம நான் வர மாட்டேன். இத பாருங்க ராஜா, அதெல்லாம் நமக்கு நேரம் வரும்போது கேட்டுக்கலாம். இப்ப வந்திருக்கண்ணா. இதுல நீ தலையிடாத. இப்பவே இந்த நிமிஷமே நான் கேட்க வேண்டியது கேட்டாகணும். இல்ல. என்னடா கேட்கணும் உனக்கு? என் சரட்டையும் பேண்டையும் திருப்பித்தா. கயிறு எங்களுதாக்கும். பாப்பா போலாம். சரிடா மவனே. சொல்லு மச்சான். மாயாவிதான் லெட்டர் குத்தான்னு பூபதியா சொல்றாரு. இல்ல, அந்த பொண்ணுதான் லெட்டர் குத்துதுன்னு மந்திரவாதி சொல்றான். மாயாவியும் லெட்டர் கொடுக்கல, அந்த பொண்ணும் லெட்டர் கொடுக்கல. ஆனா லெட்டர் எப்படி வந்துச்சு? கண்டுபிடிக்கதாடா. நமக்கு கரையும் ஜோரம் போட்டு சம்பளம் கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்காரு. சிபிசிஐடி பெருசா கண்டுபிடிச்சு. மச்சான் டேய் சும்மா இருங்கடா. உள்ள எவனோ கடந்து நம்மள குழப்புறான். இன்னும் நம்ம உஷாரா இருக்கணும். கரெக்ட் மச்சான். நம்ம பையன் உயிரா திவ்யாவை காதலிச்சான். அத்தனை பேர் முன்னாடி அவனை பிடிக்காதன்னு அவ சொன்னப்ப என் பையன் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு செதறனதை நான் பார்த்தேங்க. அப்படியா? மனசு சுக்கு நூறா உடைஞ்சு செதறனது இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. மிஸ் பண்ணிட்டேனேடி. உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். அவன் வேதனை அவனுக்கு இல்ல தெரியும். ஏய், நான் ஒரு சூப்பர் மந்திர கைவசம் வச்சிருக்கேன்டி. அதை யூஸ் பண்ணனும் வச்சுக்க, அவனே வசியப்பட்டு நம்ம மவனை சுத்தி சுத்தி வருவா. அப்படிங்களா? என்ன மந்திரம்? ஓம் தில்லேகே மைத்ரேகே காம ரூபிணி ஸ்வாஹா. இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை லட்சந்தரம் ஜபிச்சு சித்தி வரவழைச்சு கிளம்ப ஹோமம் பண்ணி வச்சிருக்கிற மோகினி பஸ்மத்தை உடம்பு பூரா பூசிக்கிட்டு யார் கண்ணிலையும் படாம ஆசைப்பட்ட பொண்ணு முன்னாடி போய் நின்னா அடுத்த நிமிஷமே அவ சரண்டர். ஏங்க, இது நம்ம புருஷனை செய்ய வச்சா என்ன? அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அவன் நிர்வாணமா போகணும். என்ன வேணும்? நிர்வாணம். உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவ விரும்பின திவ்யா முன்னாடி போய் நின்னா அவளை காம மோகம் அப்படியே ஆட்டி படைக்கும். அப்புறம் இவன் பின்னாடியே அவ அலைய ஆரம்பிச்சிருவா. நீ வெக்கப்படுற? இல்ல, இது என்ன வசியம் பண்ண நீங்க செஞ்ச மந்திரம் மாதிரி இல்ல இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிய கள்ளி. அதேதான். எப்படி வேலை செஞ்சதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஓம் தில்லையே மைத்திரியே காமரூபிணி ஸ்வாகா. 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 ஏ புருஷே, ஏண்டா மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற? அப்பா, காலையில திவ்யா கோயிலுக்கு வரும்போது காட்டி வசியம் பண்ணிடலான்னு மரத்து மேல ஏறி உட்கார்ந்த. நல்லா தூங்கிட்டப்பா. போடா மடப்பயல, இவனை வச்சு ஒரு காரியம் பண்ண முடியாதுடி. டேய், உன் வயசுல எவ்வளவு கச்சிதமா காரியத்தை முடிச்சன்னு உங்க அம்மாட்ட கேட்டு பாரு. இந்த நேரத்துல என்ன பேசணும்? அப்பா, உன் மந்திரத்துக்கு நல்ல சக்தி இருக்குதுப்பா. எத்தனை பேர் வசியப்பட்டு நிக்கிறாங்க பாரு. சரிதான், இறங்கி வாடா. அப்பா, இங்க ஒண்ணுமே காணப்பா. ஒண்ணுமே காணுமா? ஐயோ, போகடா. இந்தா புடிச்சுக்க.
சூப்பர் கேட்ச்பா. திவ்யாவை கல்யாணம் பண்ணோன்னு நிர்வாணமா ஒருத்தன் ஊருக்குள்ள தெரிய ஆரம்பிச்சிட்டான். இந்த அசிங்கம் எல்லாம் என் பொண்ணுக்கு தான். உங்களுக்கு என்ன, வெட்டு குத்து அடியாளுன்னு இருந்தா போதும். என் கண்ணு மூடுறதுக்குள்ள என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ற வழியை பாருங்க. லக்ஷ்மி, ஏற்கனவே ஒரு நல்ல இடம் பார்த்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அதெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ராஜமங்கலம் புது பணக்காரன் தங்கராஜா தெரியும் இல்லையா? அவனோட ஒரே பையன் ராஜேந்திரன் தான் மாப்பிள்ள. கடவுளே கடவுளே வாங்க, கடவுளே வாங்க, கடவுளே வாங்க 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 வணக்கம். வாங்க. வணக்கம். மாப்பிள்ள அமெரிக்கால இருந்து எப்போ வர்றாரு? இந்த வாரத்திலே வந்துருவான். ரொம்ப நல்லதா போச்சு. நாம ஏற்கனவே பேசி முடிச்சதை விட கொஞ்சம் சீக்கிரமாவே கல்யாணத்தை முடிச்சிருவோம். பிளைட்ல இருந்து இறங்கின உடனே ஏர்போர்ட்லயே வச்சு கல்யாணம் நடத்துறதாண்டாலும் நான் ரெடி. மாப்பிள்ள வந்த உடனே பொண்ணை பார்க்கட்டும். அப்பவே நிச்சயம் பண்ணி தட்டை மாத்தி கல்யாண தேதியை முடிவு பண்ணுவோம். அப்படியே ஆகட்டும் கடவுளே. அப்ப நான் புறப்படுறேன். இருங்க, சாப்பிட்டு போலாம். எல்லாருமா சேர்ந்து கல்யாண சாப்பாடு சாப்பிடுவோம். கடவுளே, நான் வரட்டுமா? முதலாளி ஆவணி மாசம் கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப இல்லடானா ஆணி மாசமே கல்யாணத்தை முடிக்கணும் அவசரப்படுறாரு. இதுல ஏதோ ஒரு கசமுசம் இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் முதலாளி. அட கடவுளே கடவுளே, பூபதி நல்ல குடும்பத்துக்காரன். அவன் மக பேர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு. பாட்டன் பூட்டன் வழி சொத்து, வாரிசு இல்லாத சொத்துன்னு கணக்கு வழக்கு இல்ல. என் மகன் மட்டும் அவளை கல்யாணம் பண்ண என் வீட்டு மரத்துல வெறும் பணமா காய்ச்சி தொங்குவிடா. கசம்சா பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. அந்த சொத்துல வில்லங்கம் இல்லாம இருந்தா அதுவே போதும். என்ன செய்ய போற சொல்லு. என் அப்பாவுக்கு பயந்து என்ன கை விட்டுருவியா? சொல்லு, சொல்லுடா. அழாதீங்க, அழாது, ப்ளீஸ் 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 அழாதீங்க. இனிமே தப்பிக்க முடியாதுல்ல. இழுத்துட்டு போங்கடா அவளை. ஏண்டா திவ்யாவுக்கு லவ் லெட்டர் எழுதணும்னு கண்டுபிடிச்சா அவனை அடிக்கிற முத அடி ஏன் அடியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது நீயா இருப்பான்னு நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அவன் அடிக்க வேண்டியது நீ இல்லையா, நான் தான். சின்ன பையன் நீ ஏமாத்துறியா? என்னடா இல்ல ஏண்டா எங்க குடும்பம் உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எங்க குடும்பத்தை பத்தி? ஏன் இப்படி பண்ண? எல்லாருமே துரோகம் பண்றீங்களா? ஏண்டா பெரிய குடும்பம் உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? எதுக்காக அப்படிலாம் பண்றீங்க? நீங்க எல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்கப்பா. சொன்னபடி காரியத்தை முடிச்சிட்டீங்க. இந்தாங்க. இங்க கொடுங்க. எங்க இன்னொருத்தன்? ஒரு முக்கியமான ப்ரோகிராம். அப்படியா? சரி சரி, இந்தாங்க. இதுல எல்லாருக்கும் புது துணிமணி இருக்கு, எடுத்துங்க. இதெல்லாம் பெரிய வீட்டுல பரம்பரை பழக்கம். நல்ல பழக்கம். மாமா, விஜய காணோம்.
யானை விஷயம் பேசிட்டு இருக்கும்போது இது என்ன பூனை விஷயம்? உள்ள போய் தேடி பாருங்க, அங்கதான் இருப்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. மாமா, இது விஜய் ரூம்ல இருந்தது. அன்புள்ள அப்பா, நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறுதான். நமது குடும்ப வழக்கப்படி இனி ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைக்காது. தினம் தினம் நரக வேதனை அனுபவிப்பதை விட என்னை விரும்பும் ஒருவருடன் வாழ புறப்பட்டு செல்கிறேன். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், உங்கள் அன்பு மகள் விஜயலட்சுமி. புடிச்சு கட்டுங்கடா அவனுங்களே. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போய் அடிச்சு கொள்ளுங்கடா அவனுங்களை. போங்கடா.